பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியோடு கூட கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உங்கள் அப்பா அம்மா, உங்கள் பிதாக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தேன், எனக்குன்னு எதுவுமே இல்லையா, நான் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் பிறந்தவன், எங்கள் அப்பா அம்மா கூட வசதியாக இல்லை, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, நான் ரொம்ப பல போராட்டத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பெருக பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. உன்னை ஆண்டவர் பெருக பண்ணுவார். நீ கிழக்கிலும் மேற்கிலும் இடங்கொண்டு பெருகும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். நீ பயப்படாத. உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆகையினால உன்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கிலும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும், உங்கள் சந்ததியை பார்க்கிலும், உங்கள் சந்ததியில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். சரிங்களா? பயப்படாதீங்க. ஜெபம் அல்லமா? தகப்பனே, எங்கள் பிதாக்களை பார்க்கிலும் இந்த பிள்ளைகளை நீ பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சாந்தா ரபாலா. இவங்க அப்பா அம்மா தரித்திரமாக வாழ்ந்தாங்க, சாபத்தில் வாழ்ந்தாங்க, பிரச்சனையில் வாழ்ந்தாங்க. அப்படி இந்த பிள்ளைகள் வாழக்கூடாது. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் பெருக பண்ணும். இவருடைய எல்லைகளை விருத்தி அடைய பண்ணும். சந்தூர் யாக்கா ரமானா ஒரு பெருக்கம் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர்களை உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஐயா. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். தடைகளை உடைத்து அற்புதங்களை செய்யுங்க. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த முடிவரை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார்.